அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நான் தான் உங்கள் இளங்கோ பேசுகிறேன். நான் எல்லா கோவில்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே போயிருக்கிறேன். இப்போ சமீப காலமாக ஒரு 16-15 வருஷமாக தொடர்ந்து இந்த மிகப்பெரிய பழமையான சித்தர்கள் ஜீவசமாதி கோவிலுக்கு தொடர்ந்து அழைப்பு வருது. அதனால் எல்லா கோவிலுக்கும் நான் போயினே இருக்கிறதுனால இந்த பதிவுகளை முழுமையாக என்னால் தெரிஞ்சிக்க முடியும். அதேமாரி எல்லா சித்தரும் எந்தெந்த இடத்துல கோயிலில் ஜீவசித்தி அடைந்திருக்கிறார்கள் என்று விளக்கமாக கூற முடிகிறது. ஏனென்றால் அவர்கள் அழைத்ததினால் எனக்கு அந்த பாக்கியத்தை கிடைத்தது என்பதை இதன் மூலம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத்தான் உங்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஜீவசித்தி ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 8 திக்கு பாலகர்கள் என்று அழைக்கக்கூடிய 8 லிங்கங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்களை எல்லோரும் வழிபடுவார்கள். ஆனால் சித்தர்களை பற்றி பெரும்பாலும் தெரிந்திருக்க முடியாது. ஏனென்றால் பக்தர்கள் அந்த கூட்டத்தில் செல்லும் பொழுது லிங்கத்தையும் அண்ணாமலையாரையும் நினைத்து கொண்டே வேண்டிக் கொண்டு வழிபடுவார்கள். மேலும் இந்த சித்தர்களையும் தெரிந்து கொண்டால் நீங்கள் அவர்களையும் வேண்டிக் கொண்டே வணங்கி கொண்டே வழிபட்டால் கிரிவலம் வந்தால் முழு பலனும் கிடைக்கும் என்பது முழு நம்பிக்கை. இது நான் சொல்லவில்லை, பல ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஞானிகள் அங்கு ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை வழிபடும்போது எல்லாம் நிறைவாக கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது முதலில் நாம் பார்க்க இருப்பது மகான் சேஷாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்தான் ஸ்ரீ ரமணருடைய குருநாதர். எனவே முதல் சித்தரான அந்த சேஷாத்ரி மகான் மகரிஷி அவர்களுடைய ஜீவசமாதி முதலில் வரும். அதாவது அக்னிலிங்கம் இதற்கு இடையில் வரும். எனவே அந்த அக்னிலிங்கத்துக்கு அருகிலேயே சேஷாத்ரி மகானுடைய அவருடைய ஜீவசித்தி பெற்ற இடம் கோவிலாக உள்ளது, மடமாக உள்ளது. அவர்களுடைய சீடர்களும் அங்கு சித்தி அடைந்துள்ளார்கள். எனவே அவசியம் அந்த மகான் சேஷாத்ரி மகரிஷி அவர்களை சென்று வழிபட்டு அவர்களுடைய அருளாசியை பெற்று வர வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பக்கத்திலேயே ரமண ரிஷி மகான் ரமண ரிஷி ஆசிரமம் உள்ளது. அவருடைய சமாதி கோவில் அங்குதான் உள்ளது. அவருடைய அருளாசியும் அங்கு சென்று நீங்கள் வேண்டி வணங்கி வழிபட்டு வந்தால் அவர்களுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ரமணரை வழிபட்டவர்கள் இதுவரை யாரும் வீணாக செல்வதில்லை, என் நன்மைதான் கிடைத்துள்ளது. எனவே ரமணரை அவசியம் வழிபடுங்கள். அதே போல் அவருக்கு எதிரில் ஒரு தெரு வரும் தெற்கு பகுதியில். அந்த தெற்கு பகுதியில் நேராக உள்ளே சென்று பார்த்தீர்கள் என்றால் விசிறி சாமியார் என்று அழைக்கக்கூடிய யோகி ராம் சுரத் ஐயா அவர்களுடைய சமாதி கோவில் உள்ளது. அங்கு சென்று அவரை வேண்டி வணங்கி வழிபட்டால் அவருடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவரை வணங்கிவிட்டு மேலும் அப்படியே முழுவதும் சுற்றி வரும்பொழுது கலசப்பாக்கம் அருகில் உள்ள பூண்டி மகா சித்தர் ஜீவசமாதி கோவில் உள்ளது. அவரையும் வேண்டி வணங்கி வழிபட்டு நீங்கள் எல்லோருடைய அருளாசியும் பெற்று வந்து கிரிவலத்தை முழுமைப்பட அடையலாம். அதே போல் பிரம்மநாதர் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய பிரம்மர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட வணங்கிய அடி அண்ணாமலை கோவிலையும் அவசியம் சென்று வழிபட்டு வணங்கினால் அங்கும் அவருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். அடி அண்ணாமலை கோவில் என்பது வரலாற்று சிறப்புமிக்க கோவில், பாடல் பெற்ற தலம். எனவே அந்த அடி அண்ணாமலை கோவிலையும் வணங்கிவிட்டு அஷ்டலிங்கங்களையும் வணங்கிவிட்டு முழுமையாக மீண்டும் வந்து அண்ணாமலையார் கோபுரத்தையும் அண்ணாமலையாரையும் வணங்கி வந்தால் எல்லா வரங்களும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை.
எல்லோருக்கும் அருள் கிடைக்க வேண்டும் என்றுதான் நமது கிரிவலப்பாதை பயணமாக இருக்க வேண்டும். ஆன்மீக அன்பர்களே, பக்த கோடிகளே, ஐயப்ப பக்தர்களே, எல்லோரும் இந்த சித்தர்களின் ஜீவசமாதி கோவிலுக்கு சென்று வந்து வழிபட்டு உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நலமாக வாழ வேண்டும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாரே போற்றி போற்றி. எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.